நேரி குய்ப்பது வேதம் நான்கிலும் பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவின வெற்றினால் வம்பு நான் வளர்வார்மது ஒப்பது செம்போனா திலகம் உலகிற்கெல்லாம் நம்பன் நாமும் நமச்சிவாயவே மிக பெருகிற்கு மாலை உலங்கையில் எண்ணுவார் தக்கவானவர் தகுவிப்பது நக்கன் நாமும் நமச்சிவாயவே யமந்தோதரும் மஞ்சுகரின் கொள்ளார் நியமந்தோதவள் அதமை நல்கினார் நியமந்தான் நிலை வாழ்க்கை நீயானட்டி நாமும் நமச்சிவாயவே கொள்வாரேன் குணம் பல நன்மைகள் எல்லாரே நீயம்புவராயிரு எல்லா தீங்கையும் நீங்குவரென்பரார் நல்ல நாமும் நமச்சிவாயவே வந்தரம் மனபாவங்கள் மேவிய வந்தனை அவர் தாமும் வளவரே சிங்கும் வழிவினை செல்வமும் அல்குமார் நந்தி நாமும் நமச்சிவாயவே நகம் ஏற்புகநாடினராயினோ உறுதிவாயினராயினுத்திர பிறவியே புகுவித்திடும் என்பரார் வரதன் நாமும் நமச்சிவாயவே என்னை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தங்குள் வாழ்விரல் சங்கரன் ஒன்றரும் வழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமும் நமச்சிவாயவே போதன கண்ணனும் மன்னர்கள் வாதம் தான் மொழி நேடிய பண்பரா யாதும் காண்பரிதாகி அறந்தவர் போதும் நாமும் நமச்சிவாயவே கஞ்சி மண்ணைய கையிலும் கையர்கள் வெங்கல் நின்ற வீரரா இன்றை அன்றர்கள் முதுகை நன்று கண்ட நமச்சிவாயவே நம்பினாம் நமச்சிவாய ஏனோ தந்தையா தமிழ் ஞான சம்பந்தன் சிந்தையா வல்லாரெல்லாம் அந்த பாசம் அறுத்த வல்லாதே. பஞ்சனூர் பஞ்சாக்கையும் கைலாயநாதனையே காணலாம் என்பது அப்பர் பெருமானினுடைய வாக்கு. இந்த தலம் பஞ்சாக்கை என்றும் பஞ்சாக்கரபுரம் என்றும் போற்றப்படுகிறது. இறைவன் அக்னீஸ்வரர் என்ற பஞ்சாக்கரர் என்பதும் இந்த தலத்தினுடைய இறைவனுக்கு பெயர் பஞ்சாட்சரேஸ்வரர் என்று பெயர். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் தனக்கு பூணூல் கல்யாணம் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னபோதும் அவர்கள் 5 எழுத்துக்கு மேல் வேறு காயத்ரி மந்திரம் சிறப்புடையது என்று நாம் கேட்டுக்கொள்வதை விட 5 எழுத்தை போடுவது சிறப்பு என்று அவர்கள் எந்த அளவுக்கு நாம் காயத்ரியை போட்டுகின்றோமோ அதே அளவுக்கு பஞ்சாட்சரம் சிறப்புடையது என்பதை உணர்த்தி அனுப்பினார். நிறைவாக திருமணம் செய்த பிறகு அப்போது அவர் கல்லூர் திருமணம் என்ற பதிகம் பாடி அதன் பிறகு பஞ்சாட்சர பதிகமாக காதலாகி கசிந்து கண்ணீர் பண்ணி ஓர்வாறு நன்னெறிக்கு இருப்பது வேதநாளின் நெய்தொருளாவது நாகநாம சிவாயவே என்ற பதிகத்தை பாடி மந்திரில் அனைவரையும் சிவஜோதி நடக்க செய்தார். அதனால் அந்த பெருமானுடைய சிவஜோதி தியாகராஜர் அந்த ஆச்சாரியர் புறம் என்றுதான் ஆச்சாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த தலத்தினுடைய கல்லூர் பெருமான் என்றும் அறிவிக்கப்படுவார்கள். அந்த தலத்திற்கு அதனை ஒட்டி நாம் ஆவணி மாதத்தில் 2 கோயில்கள் ஆதினபுரி கோயில்கள் கல்லூர் திருமணம் ஆச்சாரம், அடுத்து பரசல் பரியூர் என்ற தக்கன் வேண்டிய தரத்தில் அந்த தக்கனுடைய வேண்டியை தோன்றிய அந்த இடத்தில் நமகமும் சமகமும் கூடிய ஸ்ரீருத்ரம் பாராயணம் 1,00,000 முறை
உலகத்தில் எங்கெங்கெல்லாம் புத்தகம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ, தேவாரம் அல்லது ஆகம பாடசாலை, வேத பாடசாலை வைத்திருக்கின்றார்களோ, எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2000 முறையாவது நமக்கு செய்தால் 50 நாட்களில் 1,00,000 முறை பாராயணம் நடைபெறும். அதன் பிறகு இங்கே திருக்கோயிலில் யாரும் ஆரம்பிக்கின்ற போது 120 பேர் அமர்ந்து 14,641 முறை பாராயணம் செய்து 1,331 முறை ஆகுதி செய்ய இருக்கிறார்கள். அதே போன்று காதலாகி கசிந்து கண்ணீர் பற்றி என்கின்ற இந்த பதிகத்தை எல்லோரும் உலகத்தில் உள்ள அனைவரும் திருமுறை எப்படி ஓரிரு வாயில் 1 கோடி முறை பாராயணம் செய்தோமோ அதே போன்று 1,00,000 முறை இதை பாராயணம் செய்தோம். 1 கோடி முறை பஞ்சாட்சரத்தை எழுதியும் சொல்லியும் நாம் சிறப்பு வேண்டும். வாழ்வில் அனைத்து நலன்களும் இதில் கிடைக்கும். காரணம், வேதத்தின் வேதத்திரை என்று சொல்லப்படுகிறது. வேதத்தினுடைய மையமாக இருப்பது எஜுர்வேதம், எஜுர்வேதத்தின் மையமாக இருப்பது ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்திரத்தில் 6வது அங்கம் சிவாயச்ச சிவதராயச்ச என்று சொல்கிறது. அதே போன்று திருமுறைகள் மூவர் தேவாரம், முடிமொழியும், கோவை திருவாசகமும், திருமுறை சொல்லும் ஒருவாசகம் என்று முதல் என்று அவை பாட்டி காட்டியிருக்கிறார். மூவர் தேவாரத்தை அதை அடங்கல் முறை என்று சொல்வார்கள். அதிலே மையமாக இருப்பது அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரத்தின் மையமாக இருப்பது 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறை 51 பதிகங்களை கொண்டது. அதில் மையமாக இருப்பது திருப்பாலைத்துறை. திருப்பாலைத்துறையில் 6வது பாடல்களில் எண்ணினார் பணிந்தேற்று வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாயம் எண்ணினார்க்கு இடமா பண்ணினார் பாலைத்துறைகளே என்று காட்டுகின்றார். ஆயினால் சிவாயம் என்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தை நமசிவாயம் என்கின்ற பஞ்சாட்சரத்தோடு தான் அந்த பதிகம் பாடப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தத்தை கடைசி பதிகம். அதனால் 1,00,000 முறை அனைவரும் குழுக்களாக தேவார பாடல்களை இருக்கின்றவர்கள், தேவாரம் பாடக்கூடிய நாடகப்பாடு போன்ற அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் கூட்டு பிரார்த்தனையாக இதை பாராயணம் செய்து அவர்களுடைய எண்ணிக்கையை எங்களுக்கு குறுஞ்செய்தியின் மூலமாக அனுப்ப வேண்டும். அதே போன்று பஞ்சாட்சரம் எழுதி என நம்முடைய ஆதீனத்தில் 25வது மகா சன்னிதானம் அவர்களும் தன்னுடைய கைப்பட 1 கோடி முறை பஞ்சாட்சரம் எழுதி வைத்து நித்தம் பூசை செய்து வருகின்றோம். அதே போன்று அன்பர்களும் பலர் எழுதி அந்த திருக்கோயில்கள் இருக்கிறார்கள். இந்த பஞ்சாட்சரத்தை எழுதி அனுப்புகின்றவர்களுக்கு உரிய வகையில் அவர்களை வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு பதிகங்கள், நூல்கள் கொடுக்கப்படும். அதனால் அந்த ஜபமும் பண்ணணும். ஏன்னா 4 நாள் சொன்னாலும் எழுதினாலும் திருமுறைக்கு அவ்வளவு பஞ்சாட்சரத்துக்கு அவ்வளோ சிறப்புடையது. ஆனால் எல்லா நலன்களும் இருக்கக்கூடியது பஞ்சாட்சரம் தான். கொள்வாரேனும் குணம்பர நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயின் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இதை 1 கோடி எண்ணிக்கை வைத்திருக்கிறோம். அதற்கு மேலாக வந்தாலும் இன்னும் பஞ்சாட்சரம் என்பது 10 கோடி வரைக்கும் செய்யலாம். அது செய்வதற்கு நீங்கள் குழுவாக அமைந்து ஒரே இடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஒரு குழு செய்தார்கள். ஆனால் நமக்கு இந்த 60 நாட்களில் நாம் 10 கோடி கூட நெருங்கிவிட முடியும் என்பதனால் இந்த பஞ்சாட்சரபுரத்திலிருந்து பஞ்சாட்சர சன்னதி